அன்பார்ந்த நண்பர்களுக்கு வணக்கம். இன்று நாம் கேட்கவிருப்பது நா. பார்த்தசாரதி அவர்களின் சிறுகதைகள். ஊமைக்காயம். கலாதேவி என்ற நடிகை தன் வீட்டில் வேலை செய்யும் செல்லம்மாள் என்ற பெண்மணியின் வாழ்க்கையோடு ஒப்பிட்டு பார்க்கிறார். இந்த கதையின் முடிவில் அந்த ஒப்பீட்டின் மதிப்பை அவர் உணருகிறார். வாருங்கள் கதைக்குள் செல்லலாம். அவளுடைய 100வது படவிழாவை கொண்டாட ஊரெல்லாம் ஆளுயர சுவரொட்டிகள் ஒட்டப்பட்டிருந்தன. பத்திரிகைகளில் அவளுடைய படங்கள், திரையுலக வரலாறு, துணுக்குகள், பெட்டிச் செய்திகள் எல்லாம் பெரிதாக அமர்க்களப்பட்டன. நகரின் எல்லா திரையரங்குகளிலும் அவள் நடித்த படங்களில் ஏதாவது ஒன்று சிறப்பாக ஓடிக்கொண்டிருந்தது. எங்கும் அவள் மயமாய் இருந்தது. அந்த ஞாயிறன்று டெலிவிஷனில் சிறப்பு நிகழ்ச்சியாக அவள் நடித்த மிகச்சிறந்த படங்களின் தொகுப்பு சித்திரம் ஒன்றை ஒளிபரப்ப ஏற்பாடு நடந்தது. எல்லாவற்றிலும் தினசரிகளும் வார இதழ்களும் பளீரென்று கவர்ச்சியாய் காட்சியளித்த சினிமா இதழ்களும் டீப்பாயில் குவிந்து கிடந்தன. எல்லாவற்றிலும் அவள் படங்கள், புகழ் மாலைகள், சிறப்பு கட்டுரைகள், சாதனையின் பெருமிதத்தில் மகிழ்ச்சி பொங்கி ததும்பியது. அவள் களிப்பின் நிறைவில் இருந்தாள். நடிகையர் ரத்தினம் குமாரி கலாதேவிக்கு திருமணம் ஆகவில்லை என்றாலும் அவர் கலையையே மணந்து வாழ்க்கைப்பட்டிருப்பது அவர் நடித்திருக்கும் இந்த 100 படங்களிலிருந்து நிதர்சனமாக தெரிகிறது என்றும், அவர் மனத்தையே மறந்து வாழ்கிறாள் என்றும் விளக்கி எழுதியிருந்தது ஒரு பத்திரிகை. அவளோ அதை படித்து சிரித்து கொண்டாள். அம்மா, ஜூஸ் தயார். வேலைக்காரி செல்லம்மாள் அழகிய ஒரு பூ வேலைப்பாடு அமைந்த கிளாஸ் நிறைய ஆப்பிள் ரசத்துடன் தட்டை கொண்டு வந்து வைத்தாள். கதாநாயகி நடிகை கலாதேவி பழரசத்தை பருகி முடிக்கவும், வேலைக்காரி செல்லம்மா விடை பெற்று கொண்டு போக வந்து நிற்கவும் சரியாய் இருந்தது. வர்றேம்மா, தயிர் ஃப்ரிட்ஜில் இருக்கு, மற்ற வேலையெல்லாம் முடிஞ்சிடுச்சு. ஏண்டி செல்லம்மா, என்னமோ இப்பதான் கல்யாணமான சின்னஞ்செருசு மாதிரி புருஷனுக்கு பயந்து நடுங்கி வீட்டுக்கு ஓடறியே, ஒரு நாள் தான் கொஞ்சம் தாமசமாய் போயேன், குடியா முழுகிடும். ஐயோ, என் புருஷன் பொல்லாது, அடிச்சு கொன்னுடும். வீட்லே என்னை காணாட்டி திரும்பவும் போய் சாராய கடையிலே பூந்துடும். செல்லம்மாளின் குரலிலும் முகத்திலும் தெரியும் நடுக்கத்தையும் பயத்தையும் பார்த்து கலாதேவிக்கு வியப்பாகவும் வேடிக்கையாகவும் இருந்தது. சிரிப்பு கூட வந்தது. நிலையான வருமானம் இல்லாத, மனைவியின் சம்பாத்தியத்தில் காசு திருடி சாராய கடைக்கு போகக்கூடிய ஒரு புருஷனுக்கு அத்தனை தூரம் அவள் நடுங்கி சாவதை பார்த்து கலாதேவி சிந்திக்கத் தொடங்கினாள். பரிதாபம் கூட பட்டாள். கல்லானாலும் கணவன், புல்லானாலும் புருஷன் என்ற பழமொழி பெண் அடிமைத்தனத்தை வளர்க்க விரும்பியவர்கள் இந்நாட்டில் உண்டாக்கியது என்று அவளுக்கு தோன்றியது. சராசரி இந்திய பெண்களும் இந்த பழமொழிக்கு ஏற்பத்தான் நடந்து கொள்கிறார்கள் என்று எண்ணினாள் கலாதேவி. புருஷன், குடும்பம், குழந்தை, குட்டிகள் எதுவுமே இல்லாமல் புகழும் பணமுமாக உயர்ந்து வாழும் தன்னையும் செல்லம்மாளையும் மனத்துக்குள் ஒப்பிடத் தொடங்கினாள் அவள். செல்லம்மாளை விட தான் பல மடங்கு புகழோடும் பணத்தோடும் செல்வாக்கோடும் வாழ முடிந்திருக்கிறது. அதற்கு புருஷனோ குடும்ப வாழ்க்கையோ தனக்கு இல்லாதது எந்த விதத்திலும் தடையாக இருக்க நேர்ந்தது இல்லை. ஒருவேளை தான் இந்த கலைத்துறைக்கு வராமல் திருமணம் செய்து கொண்டு குடும்ப வாழ்க்கை வாழ்ந்து கணவனுக்கு அடங்கிய மனைவியாக இருந்திருந்தால் இப்படி புகழ் பெற்றிருக்க முடியாது, நட்சத்திரமாக ஜொலித்திருக்க முடியாது என்பதை எல்லாம் கூட அவள் நினைத்தாள். தன்னையும் தன் வேலைக்காரி செல்லம்மாளையும் பெண் என்ற பொது அடிப்படையில் மனத்தராசில் நிறுத்தி பார்த்தபோது கலாதேவிக்கு தன் பங்குக்கு எடை கூடியிருப்பது தெரிந்தது. இன்று வானத்து நட்சத்திரங்களை விட என் ஆற்றல் அதிகம். அந்த நட்சத்திரங்கள் இரவில் மட்டுமே ஜொலிக்க முடியும். நானோ இரவில் மட்டுமல்லாமல் பகலிலும் ஜொலிக்க முடிந்தவள். அந்த அப்பாவி பத்திரிகைக்காரன் திறமையாக கற்பனை செய்து எழுதுவதாக எண்ணிக்கொண்டு நான் கலையையே மணந்து கொண்டு வாழ்வதாக எழுதியிருந்தான். அப்படியானால் கலை எனக்கு கணவனா? இல்லை, கலை என்னை ஆளவில்லை, நான் கலையை ஆளுகிறேன். அப்பாவி வேலைக்காரி செல்லம்மாளை போலவோ, அவளை விட சமூகத்தின் மேல்தட்டைச் சேர்ந்த வேறு ஒரு குடும்பத் தலைவியைப் போலவோ நான் ஒரு சாதாரண பெண்மணி அல்ல. பிற பெண்கள் பின்பற்ற
ஆசைப்படும் லட்சிய அழகினான். பிற ஆண்களை கனவு காண வைக்கும் கவர்ச்சிக்காரி. பாவம் செல்லம்மாள். கேவலம் குடும்பம் என்ற மாட்டுத் தொழுவத்தில் தாலி என்கிற கயிற்றால் கட்டப்பட்டவள் அவள். எனக்கு இருக்கும் இந்த அளவற்ற சுதந்திரம் அவளுக்கு கிடையாது. இப்படி நினைத்துவிட்டு நோக்கிய போது வேலைக்காரி செல்லம்மாள் சாராய குடிகாரனாகிய கணவனிடம் அடிபடும் ஒரு புழு போல தென்பட்டாள். குடித்துவிட்டு வீடு திரும்பும் கணவனிடம் கண்மண் தெரியாமல் அடிபட்டு அடிபட்டு செல்லம்மாளின் உடம்பெல்லாம் காயமாயிருப்பது போல் அப்போது அவளுக்கு நினைக்கவும் கற்பனை செய்யவும் தோன்றியது. கலாதேவிக்கு செல்லம்மாள் மேல் அனுதாபம் பொங்கியது. அவருக்காக இரக்கப்பட்டாள். பட்டு போல மென்மையும் தந்தம் போல் வெளேரென்ற நிறக் கவர்ச்சியும் உள்ள தன் மேனியழகியும் அம்மை வடுக்களும் காயங்களும் நிறைந்த செல்லம்மாளின் முற்றிய உடம்பையும் மனக்கண்ணில் ஒப்பிட்டுப் பார்த்தாள் அவள். அந்த ஒப்பீட்டில் செல்லம்மாளை பற்றி பெருமைப்பட எதுவுமே இல்லை. நல்ல வேளை, யார் செய்த புண்ணியமோ வாழ்க்கை தொழுவத்தில் சிக்காமலே புகழ் ஏணியின் உச்சியில் இருக்கிறேன். இன்று ஏதோ தேர் திருவிழா கொண்டாடுவது போல் எனது 100வது படவிழாவை மக்கள் கொண்டாடுகிறார்கள். பொழுது விடிந்ததும் செல்லம்மாள் வேலைக்கு வந்தபோது அவள் முகம் முதல் நாள் இரவு முழுவதும் அழுது அழுது வீங்கினார் போல் இருந்தது. கலாதேவி அவளை கேட்டாள், என்னடி இது, ராத்திரி உன் புருஷனோட ஏதாவது சண்டையா? சாராயமும் சண்டையும் இல்லாத நாளே கிடையாதும்மா. அப்படியாவது அந்த புருஷனுக்காக ஏண்டி உயிரை விடறே? டைவர்ஸ் பண்ணிக்கிறது தானே? ஐயோ, அது எப்படிம்மா முடியும்? ஏன் முடியாது? 1000 இருந்தாலும் அது என் புருஷனாச்சே. அப்படின்னா உனக்கு வேற வழியே இல்லை, திண்டாட வேண்டியதுதான். இன்னைக்கு விழாவுக்கு அது கூட வரணும்னுச்சு. உங்க எஜமானி கிட்ட சொல்லி ஒரு பாஸ் வாங்கியாந்து கொடுன்னு கேட்டுச்சுமா. சாயங்காலம் ஆனால் சாராய கடைக்கு போறவன் 100வது படவிழாவுக்கு எங்கடி வரப்போறான்? வந்தாலும் குடிச்சிட்டு கலாட்டா பண்ணாம இருப்பானா? அதெல்லாம் ஒன்றும் பண்ணாதும்மா. உங்க நடிப்புன்னா அதுக்கு பிரியம். அடிபட்டு உதைப்பட்டு மாடா தேய்ந்தாலும் செல்லம்மாளுக்கு தன் குடிகார புருஷன் மேலுள்ள பிரியத்தின் மர்மத்தை புரிந்து கொள்ள முடியாமல் திணறினாள் திருமணமாகாத நட்சத்திரம் கலாதேவி. மன வாழ்க்கையால் பெண் அடிமைப்படுகிறாள் என்பதே அந்த வினாடி வரை மன வாழ்க்கையை பற்றி அவள் கணிப்பாய் இருந்தது. அதற்கு மேல் புருஷன் என்ற வார்த்தையின் அர்த்தம் அவளுக்கு புரியவில்லை. அன்று மாலை அவளுடைய 100வது படவிழா ஆடம்பரமாக தொடங்கியது. பயங்கரமான ரசிகர்கள் கூட்டம். கூட்டத்திலும் ஜன நெருக்கடியிலும் சிலர் நசுக்குண்டு மிதிபட்டு இறந்து போய் விடுவார்களோ என்னும் அளவு ஒரே மக்கள் வெள்ளம். விழா நாயகி நடிகை ரத்னம் கலாதேவிக்கு துணையாக வேலைக்காரி செல்லம்மாளும் சென்றிருந்தாள். வேறு பல நடிகைகள் நடிகர்கள் திரளாக வந்திருந்ததால் எல்லோரையும் ஒரு சேர காணலாம் என்ற ஆவலில் கூட்டம் அலைமோதியது. விழா மேடைக்கு பின்னால் கையில் வீட்டிலேயே போட்டு எடுத்துச் சென்றிருந்த காஃபி பிளாஸ்குடன் அடக்க ஒடுக்கமாக நின்றிருந்தாள் செல்லம்மாள். கலாதேவிக்கு அவுட்டோர் ஷூட்டிங் நாட்களில் காஃபி, சிற்றுண்டி, சாப்பாடு எல்லாமே வீட்டிலிருந்து செல்லம்மாள் தான் எடுத்துச் செல்வாள். அதேபோல் இன்று விழாவுக்கும் காஃபி எடுத்துக்கொண்டு வந்திருந்தாள். விழா மேடையில் அழகு ராணியாக வீற்றிருந்த கலாதேவி கூட்டத்தை கம்பீரமாக நிமிர்ந்து பார்த்தாள். தனக்கு எதிரே தெரிந்த பரட்டை தலையும் கலைந்த முகமுமான பல ஆண்களில் யாராவது ஒருவன்தான் செல்லம்மாளின் கணவனாய் இருக்க வேண்டும் என்று ஏளனமாக தன் மனத்துள் நினைத்து கொண்டாள் கலாதேவி. நிலை கொள்ளாமல் மோதும் அந்த பெரிய கூட்டத்தில் மின்சார தடங்களால் ஒரு நிமிஷம் திடீரென்று இருள் சூழ்ந்தது. இருட்டில் கூட்டம் மேலும் தடுமாறவே கலாதேவி முதலிய பெண் நட்சத்திரங்கள் அமர்ந்திருந்த மேடை சரிந்துவிட ஒரே அமளி, கூச்சல், குழப்பம் உண்டாயிற்று. விளக்கு திரும்ப வந்தும் கூட சந்தடி சாக்கில் நடிகைகள் மேல் ரசிகர்கள் மோத ஆரம்பிக்க கூக்குரல் எழுந்தது. பரபரப்பிலும் குழப்பத்திலும் நடிகை கலாதேவியே கூட்டத்தில் சிக்கி தடுமாறி கீழே விழுந்துவிட அவளை தூக்க வேலைக்காரி செல்லம்மாள் ஓடி வந்தாள். செல்லம்மாளையும் முந்திக்கொண்டு வேறு 2 ரசிகர்கள் கலாதேவியை தூக்கிவிட ஓடி வரவே செல்லம்மாளும் அவர்களும் எதிரெதிரே மோதிக்கொள்ளும்படி நேரிட்டுவிட்டது. செல்லம்மாள் மேல் மோதியவர்கள் ஆண் பிள்ளைகளாயிருப்பதை பார்த்தபடி தூரத்தில் நின்றிருந்த அவள் கணவன், டேய், யார்ரா பேமாடி, கீச்சு புடுவேன் கீச்சு
என்று கத்தியோடு கூட்டத்தில் அவர்கள் மேல் பாய்ந்தான். கண்ட கஸ்மாலமெல்லாம் கைய புடிச்சு இஸ்துக்குன்னு போக இது சினிமா எக்ஸ்ட்ரான்னு நினைச்சியா? என் பொஞ்சாதிடா இது, ஜாக்கிரதை என்று அந்த ஆண்களை எச்சரித்து மிரட்டிவிட்டு செல்லம்மாளை மட்டும் ஒதுக்கி அழைத்துச் சென்றான் அவள் கணவன். தடுமாறி கீழே விழுந்து கிடந்த விழா நாயகியாகிய தன்னை திரும்பிக் கூட பார்க்காமல் தனக்கு உதவ வந்த ஆண்கள் செல்லம்மாளை தீண்டிவிட்டார்கள் என்பதற்காகவே அவர்களிடம் கத்தியை காட்டி மிரட்டும் அந்த முரட்டு ஆண்மை கலாதேவியை ஒரு கணம் பிரமிக்கச் செய்து விட்டது. யாரா அவன்? விழா நாயகியே கீழே விழுந்துட்டாங்க. என்னடான்னா யாரோ ஒரு அம்மாவோட விழுந்த பொம்பளையை தொட்டுப்புட்டோம்னு கத்தியை காட்டி மிரட்டுறான் என்று பேசிய 2 சினிமா உலக பிரமுகர்கள் பக்கம் திரும்பி, தாயா அதெல்லாம் வேற இடத்துல வச்சுக்க, நம்ம கையில வேண்டாம். சினிமாக்காரிய என்ன வேணாம் பண்ணிக்க, இது குடும்ப பொண்ணு, என் பொஞ்சாதி, எவனாவது தொட்ட கொடலை உருவி புடுவேன் என்று மீண்டும் கத்தியை காட்டி சீறினான் செல்லம்மாளின் புருஷன். பாதி குடிபோதை வேறு. அந்த கணத்தில் மின்வெட்டு போல் கலாதேவியின் மனத்தில் ஒரு பொறி தட்டியது. சதா சாராயத்தையே கட்டிக்கொண்டு அழும் அந்த குடிகார கணவனை செல்லம்மாள் விடாமல் கட்டி காத்து பணிவிடை செய்யும் மர்மமும் ரகசியமும் கலாதேவிக்கு இப்போது புரிவது போல் இருந்தது. இந்த அளவு முரட்டு பிரியத்தை தருகிற ஒரு ஆண் பிள்ளையிடம் ஒரு பெண் எத்தனை தடவை அடிபட்டாலும், அவனால் தன் உடல் முழுவதும் காயமானாலும் அவனை விட்டு பிரிய மாட்டாள் என்று தோன்றியது. யாரோ வந்து சமாதானப்படுத்தி அவனை தனியே அழைத்து கொண்டு போனார்கள். செல்லம்மாளும் கூட வந்தால்தான் போவேன் என்றான் அந்த முரடன். செல்லம்மாள் தயக்கத்தோடு எஜமானி கலாதேவியின் முகத்தை பார்த்தாள். எஜமானி பிளாஸ்கை வாங்கி கொண்டு, நீ போ, பரவாயில்லை என்பது போல் அவளுக்கு உத்தரவு கொடுத்தாள். அவள் கணவனோடு போனாள். குடித்துவிட்டு வீடு திரும்பும் முரட்டு கணவனிடம் அடிபட்டு அடிபட்டு செல்லம்மாளின் உடம்பெல்லாம் காயம் பட்டிருப்பதாக தான் முன்பு கற்பனை செய்திருந்த காயங்களை விட ஆழமான, ஆனால் வெளியே தெரியாத ஊமைக்காயம் தன்னைத்தானே தாங்கி நிற்பது போல் அந்த கணத்தில் விழா நாயகியான நடிகையர் ரத்தினம் கலாதேவிக்கு தோன்றியது. சினிமாக்காரிய என்ன வேணாம் பண்ணிக்க, இது குடும்ப பொண்ணு, ஏன் பொஞ்சாதி என்ற அந்த முரட்டு குடிகார கணவனின் கொச்சை வார்த்தைகள் அவன் உருவி நீட்டிய கத்தியை விட கூராயிருந்தன. அந்த கூர்மை தொலைவிலிருந்தே எங்கோ அவளை காயப்படுத்தி இருந்தது. இதை கேட்டதற்கு நன்றி. பிடித்திருந்தால் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் செய்யவும். இன்றைய பொழுது இனிதாக அமைய நல்வாழ்த்துக்கள். நன்றி.